அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இயல்பிலேயே ஒவ்வொரு மனிதனையும் இறைவன் தவறு செய்யக்கூடியவனாகவே தான் படைத்திருக்கிறான். ஏன் அதற்காக வேண்டிய இறைவன் படைக்கணும்? இந்த உலகத்தில் நம்ம கண் முன்னால் எதெல்லாம் இருக்குதோ அதில் சிலது ஆகுமானதாகவும் ஆக்கியிருக்கிறான், சிலது ஆகாததாகவும் ஆக்கியிருக்கிறான். அதன் மீது உண்டான ஆசையும் இறைவன் தூண்டுகிறான், அதை செய்யக்கூடாது என்ற கட்டளையும் இறைவன் இடுகிறான். ஏன் இதெல்லாம் இறைவன் செய்யணும்? ஏனென்று சொன்னால், பொதுவாக ஒரு மனுஷன் தவறு செய்யாமல் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே விட தவறு செய்ததுக்கு பின்னால் தான் மனுஷன் இறைவன் அதிகமாகவே நினைக்கிறான். ஒரு மனுஷன் தன்னை பற்றி நினைத்து கொண்டே இருக்கணும். தன் மீது உண்டான அச்சங்கலந்த அந்த ஆதரவுடனே ஒரு மனிதன் தன்னை நோக்க வேண்டும் என்ற ஆசை இறைவன்ட்டு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக வேண்டி தான் மனுஷனே நம்மளை படைச்சிருக்கிறான். பொதுவாக நம்ம எப்போ இறைவனை அதிகமாக நினைப்போம்? தவறு செய்யாத காலகட்டத்திலையா? ஒரு தவறு செஞ்சதுக்கு பின்னால் தான் இறைவன் தண்டிச்சிருவானோன்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பும் கேட்போம். அதே நேரத்தில் மன்னிப்பாங்கிற ஒரு ஆதரவையும் வைப்போம். எங்கே தண்டிச்சிருவானோங்கிற அந்த பய உணர்வு நம்மள்கிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையை தான் ஒவ்வொரு மனுஷன்கிட்டமிருந்து இறைவன் எதிர்பார்க்குறான். இதனை அற்புதமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறு சொல்லி காட்டுவாங்க. சஹீஹ் முஸ்லீமில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்கிறாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, லவ்லம் துதுனிபு, நீங்கள் பாவமே செய்யாவிட்டால், நீங்கள் ரொம்ப நல்லவன்களாக இருந்திருக்குன்னு சொன்னால், லதஹபல்லாஹம்பிக்கு, அல்லாஹு தாலா உங்களை போக்கிவிட்டு பின்னர் பாவம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை இறைவன் இந்த உலகத்தில் கொண்டு வருவான். அந்த மக்கள் என்ன செய்வாங்க? தான் செஞ்ச அந்த பாவத்திற்காக வேண்டி இறைவன் அந்த நேரத்தில் நினைப்பாங்க. நினைத்து ஃபயஸ்தகஃபீரூன் அல்லாஹ், அந்த நேரத்தில் இறைவன் நம்மளை மன்னிப்பானா தண்டிப்பானாங்கிற அந்த அச்சம் கலந்த அந்த நிலையில் இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். இதை ரசித்து இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஃபயகஃபிருல்லாஹு லஹும், அவர்களை ஃபயகஃபிரூன் அல்லாஹு தாலா அந்த மக்களை மன்னித்து கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல சொல்லி தர்றாங்க. இறைவன் நம்மள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், என்றும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான்.